நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி ஜான் குடும்பத்தினரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இதையடுத்து படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நெல்சன் மற்றும் கணேசன் உள்ளிட்டோரையும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வபிரந்தகை நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் காங்கிரஸ் சார்பில் வழங்கப்படும் என்று அறிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜான்மார் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும். எவ்வளவு நிதி அளித்தாலும் போன உயிருக்கு சமமாகாது, திரும்பி வரப்போவதில்லை. இருந்த போதெல்லாம் அந்த குடும்பங்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இங்கே உள்நோயாளியாக இருக்கின்ற நெல்சன், கணேசன் இந்த இருவருக்கும் உள்நோயாளியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் அளிக்க இருக்கிறோம். நாளை டிடி எடுத்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட தலைவர் அளித்து நாளை வந்து இவர்களுடன் சேர்ப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இது போன்று எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அப்படி இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும்.